ஹாய் வியூவர்ஸ், இந்த உள்ள டிஆர் எக்ஸாம் நியூஸ் டிஎன் செட்டு கட் ஆஃப் பற்றின தகவல். நம்மளுக்கு தெரிஞ்ச தகவலை கொஞ்சம் வீடியோ மேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம அப்ஜெக்ஷன் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் கொடுத்தோம். அதுக்கு எல்லாமே ஆன்சருக்கே ரிவைஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க டிஆர்பி. நம்ம மட்டும் இல்லை, மற்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே அதை பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிவைஸ் பண்ணதுலேயே 3 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் டாக்குமெண்ட்டை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த கட் ஆஃப் அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த எக்ஸாம் வந்து மனோன்மணியம் ஸ்டூடெண்ட்ஸில் கண்டக்ட் பண்ண மாதிரி ஒரு சுச்சுவேஷன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால கண்டக்ட் பண்ண முடியல. அகெயின் அடுத்தது இது வந்து ஆக்சுவலாக போன மே மந்த் டைம்லேயே நம்மளுக்கு முடிஞ்சிருக்கணும். பட் ரொம்ப லாங்காகி இந்த டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நமக்கு இந்த எக்ஸாம் வச்சு முடிச்சிட்டாங்க. அதேமாதிரி நிறைய குழப்பங்கள், கொஷின்ஸ் பேப்பர் ஆன்சர் கே அப்படின்றது. ஸோ அதையும் ரிவைஸ் பண்ணி அவங்க டிஆர்பி வந்து ட்ராப் அவுட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2018-17 எக்ஸாம் நடந்தது. அதுக்கப்புறம் இப்போ 2025 நடந்தது. ஸோ இதனால் வந்து இந்த கட் ஆஃப் இந்த 6% வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்வுகள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். சிஎம் செல்லும் சரி, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சரி, டிஆர்பிக்கு வந்து எல்லாருமே கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் அப்படின்னா இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. பட் அது கீழே குறைஞ்சாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து எப்படி அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்றும் அது மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம்னா இவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து பாஸ் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ரூல்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். தென் இந்த பர்சன்டேஜ் வந்து 6% இல்லாமல் இப்போ நான் கொடுத்த 7.2 15%லாம் அதர் ஸ்டேட்லேயுமே வந்து இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே நம்பதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6% விட 7.1 7.23 ஓகேவா. ஸோ 15 இது மாதிரிலாம் வந்து பர்சன்டேஜை வந்து எவால்வேட் பண்ணி ரிசல்ட்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இது மெயினாக வந்து நம்ம என்ன கரெக்டான அக்யூரேட்டான ப்ரொடக்ஷன் நம்மளால் தர முடியாது. பட் அது மாதிரி நம்ம ஏன்னா எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா யூஜிசி நாம் அப்படின்னா 6% தான். இது ரிலாக்ஸேஷன் எது பண்ணாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த கால்குலேஷன் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்படி இப்போ வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸும் சப்ஜெக்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன்ட்டு 6%. ஸோ எவ்வளோ பர்சன்ட் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணணும் நிறைய யூடியூப் சேனல்லே சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் கால்குலேஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த பர்சன்டேஜ் அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றது தெரியல. பட் இதற்கான கோரிக்கைகள் வந்து அதிகமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க மாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 or 6 years பக்கம் எக்ஸாமே நம்மளுக்கு நடைபெறல. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பர்சன்டேஜ் லெவல் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்சன்டேஜ் லெவல் அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றது நம்மளால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து டிஆர்பியோ ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோ அல்லது சிஎம் செல் ஸோ இப்போ இதெல்லாமே வந்து கோரிக்கைகள் அதிகமாக போனால ஸோ இது எப்படி கன்சல்டேட் பண்ணி ஸோ இதற்கான ஒரு சுகமான ஒரு தீர்வு வந்து ஒன்று தருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி இந்த எலெக்ஷன் பேஸ்டும் வந்து ஒரு சில தகவலும் சொல்கிறாங்க. எலெக்ஷன் பேஸில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து இதில் பாஸ் பண்ணுவாங்க, செலக்ட் ஆவாங்க. டிஎன் செட்டில் ஒரு 5 or 6 years பக்கம் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது இல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொபோசருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ்னால அதுக்கான ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும் அப்படின்றது எல்லாத்தோட ஒரு தகவல். அதேமாதிரி எல்லாத்தோட ஒரு கோரிக்கையாகவே இது இருக்குது. இந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. 6%லேருந்து அடுத்து என்ன பர்சன்டேஜ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க 7 or 8 or 10 up to 15 வரைக்குமே வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் இது வரைக்குமே நிறைய யூடியூப் சேனலோட கட் ஆஃப்லாம் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதை பற்றி முழுமையான தகவலை வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இதெல்லாமே கன்சல்டேட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த தகவல் நம்ம கொடுக்குறோம். பட்டு இப்போ வந்து டிஆர்பி வந்து இது எதை பேஸ்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது அவங்க ஃப்ரேம் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு யூனிவர்சிட்டி ஃப்ரேம் பண்ணி அதுலேருந்து கொண்டு வந்து அவங்க எக்ஸாமை தான் கண்டக்ட் பண்ணாங்க. இனி வரும் எக்ஸாமை வந்து அவங்க எப்படி வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னு தெரியல. பட் இந்த எக்ஸாமை வந்து நம்மளுக்கு சுமூகமாக நீட்டாக வந்து பர்ஃபெக்டாக முடிச்சு எந்த ஒரு இஷ்யூஸ் வராமல் முடிக்கணும் அப்படின்றத எல்லாத்தோட டார்கெட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆன்சர் கீயை பொறுத்தளவு நிறைய பிரச்சனை, நிறைய இஷ்யூஸஸ் எக்ஸாமே மாற்றணும், எக்ஸாம் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கணும், திரும்பி எக்ஸாம் வைக்கணும், எல்லாம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் அப்படின்னு ஏகப்பட்ட குளறுபடிகள் அப்படின்ற பட்சத்தில் அவங்க அந்த ஆன்சர் கே ட்ராப் அவுட் பண்ணிட்டது.
அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு ஒரு நிறுவனம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ண ஒரு இதை வந்து இவங்க எடுத்து நடத்தியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் ஒரு மோஸ்ட் ஆஃப் வந்து பாசிட்டிவ் அப்ரோச் தான் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து செலக்டட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் அப்படின்றது ஒரு தாட்டு, கோரிக்கைகள் வந்து அதிகமாக இருக்கனால. ஸோ அதனால் இந்த பர்சன்டேஜ் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த லெவல் வைக்கிறாங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு மிக விரைவில் தெரியும். அது இல்லாமல் ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 or 2 வீக்ஸில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சிரும் ஏப்ரலில். ஏன்னா அடுத்து வந்து அசிஸ்டன்ட் ப்ரொபோஸ்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றது கண்டிப்பாக. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. ஏன்னா இதில் அப்ளை பண்ணவங்க எல்லாமே அதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த 1 or 2 வீக்ஸில் கண்டிப்பாக என்னென்னு தெரியும். அப்படி ரிசல்ட் வரும்போது ஃபைனல் ஆன்சர் கீ, ஒரு கேண்டிடேட்டோட ஸ்கோர் போர்டு, பட் எல்லா தகவலுமே அங்கே வந்துருக்கும். கட் ஆஃப் என்ன, குவாலிஃபைடா என்ன ஏது அப்படின்றது கம்ப்ளீட் டீட்ஸில் கன்சல்ட் தான் ஃபைனலாக ஒரு இதாக கொடுப்பாங்க அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணி அது செலக்டட் கேண்டிடேட் என்ன வராங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அடுத்தது ஒர்க்காக பண்ணாமல் ஒரே ஒர்க்காக அவங்க பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஃபஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட ரிசல்ட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லோரும் வந்து மார்க் ரொம்ப மினிமமாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம், செலக்ட் ஆக முடியாது அப்படின்ற இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், டிஎன் செட் எக்ஸாமில் செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக செலக்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த தொடர்ந்து மேக் பண்ணி நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.